இல்லை எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன்னா எந்த எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றத இதையும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டான். பாகிராஜ் சார் தான். சினிமாவில் காட்ட முடியுமா? அப்படி வியந்தவன். என்ன டேரக்டரு இப்படி ஒரு 6 மாதத்தில் விட்டு போய் பார்த்து பழகி வேலை சேர்ந்துட்டேன். அதான் கொடுப்பேன். பார்த்து தெரிஞ்சிக்காது ஓப்பனா லென்ஸில் போய் பார்க்கணும்னா பெரிய விஷயம். அப்போலாம் விட அவர் பாரு இன்னொரு பார்க்கலாம் திட்டுவார். ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சார். என் பசங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். என் பேரனுக்கு பேர் வச்சார். எல்லாத்த விட என்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கும் முதல்ல வந்து எங்களோட உட்காந்து அவர் தான் கேக் வெட்டுவார். ஒரு குருவுடைய கேக் வெட்டுறதுக்கு நம்ம போகலாம். ஆனால் ஒரு சிஷிய வீட்டுக்கு வந்து கேக் வெட்டு வந்தாங்க. பிறந்த என்ன கொடுத்து வைக்கணும் கொடுப்பேன் எனக்கு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான பர்சன், ஒரு லெஜெண்டரி பர்சன் சொல்லலாம். டேரக்டர், ஆக்டர் பாண்டியராஜன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். எப்படி சார் இருக்கீங்க? அப்படியே இருக்கீங்க சார். அண்ட் உங்களுடைய ஜேர்னிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய வாத்தியார் சார். இந்த ஃபோட்டோ பார்க்குறப்பமே வந்து சூப்பராக இருக்குது சார். அவர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் கூட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்க. இல்லை எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன்னா எந்த எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றத இதையும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டான். பாகிராஜ் சார் தான். ஏன்னா நான் சூரவாசி தேட்டரில் பார்த்து இப்படி ஒரு கதை, ஒரு தெருவில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரியை சினிமாவில் காட்ட முடியுமா? அப்படி வியந்தவன். என்ன டேரக்டரு இப்படி ஒரு 6 மாதத்தில் விட்டு போய் பார்த்து பழகி வேலை சேர்ந்துட்டேன். அதான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது அது நமக்கு வாய்ப்பு வரணும். கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். அவர்கிட்ட போய் சேர்ந்த பாருங்க. அங்கேருந்து ஆசிர்வதிக்கப்படுறோம். அங்கேருந்து தான் வேறு எதுவும் கற்றுக்க முடியாத இடத்துல போய் மாட்டியிருந்தா நான் எப்படி கற்றுட்டு போகிறேன். ஓப்பன் ஆட்டில் எல்லாம் இது எப்படிங்கன்னு கேட்க வேணாம். பார்த்து தெரிஞ்சிக்காது. இதை ஓப்பனாக லென்ஸில் போய் பார்க்கணும்னா பெரிய விஷயம். அப்போலாம் விட அவர் பாரு இன்னொரு பார்க்கலாம் திட்டுவார். அதுக்கப்புறம் ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சார். என் பசங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். என் பேரனுக்கு பேர் வச்சார். எல்லாத்த விட என்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கும் முதல்ல வந்து எங்களோட உட்காந்து அவர் தான் கேக் வெட்டுவார். இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. ஒரு குருவுடைய கேக் வெட்டுறதுக்கு நம்ம போகலாம். ஆனால் ஒரு சிஷிய வீட்டுக்கு வந்து கேக் வெட்டு வந்தாங்க. பிறந்த என்ன கொடுத்து வைக்கணும் கொடுப்பேன் எனக்கு. அவரோட டைரக்ஷன்ல நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அவர் ப்ரொடக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன். அவர் முதலாளி, அவர் எழுத்தாளர். எழுதுறது கஷ்டம், மூலவை அவருது, மூலதனமாக வருது. நான் ஹீரோ டைரக்டர். கபடி எஸ். அவர் வாய்ப்பு முடியுமா? அவர்கிட்ட போய் டீ காப்பி கொடுத்துருந்தேன் நான். என்ன ஹீரோய்க்கு பார்த்தாரு அதெல்லாம். இப்போ அந்த மாதிரி இருப்பாங்களா எனக்கு தெரியல சார். ஏன்னா அது யாரையும் ஒப்பிட வேணாம். இன்றைக்கும் சினிமாவில் குரு சிஷ்யன் அப்படின்னா எங்கள் பேர் சொல்கிறாங்க. எஸ், அதுதான் சார். அதே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு நீங்கள் சொல்கிறப்ப வந்து அது எப்படி இருந்திருக்கும் அந்த பாண்டு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு காலையிலே ஒருத்தர் பேசியிருக்கார். ஓகே, அப்படி தான் இருக்கும் சார். நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்விப்பட்டோம். நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் தான். எப்படின்னா நாடகத்தில் நடிக்கும் போதெல்லாம் சும்மா ஸ்டார் போஸ்ட் ஐயா வந்திருக்கார், உங்களை கூட்டு வர சொன்னார், அப்படி 2 வாரத்தை 3 வாரத்தை சொல்லல. அந்த மாதிரி தான் வருமே தவிர நம்ம ஒரு இப்போ இருக்கிற மாதிரிலாம் வரும்லாம் கனவுல கூட நினைக்கவில்லை. ஓகே, நம்ம ஒரு நடிகனாகவும் நமக்கு மக்கள் நம்ம படத்தை முக்கியமாக பாண்டியராஜன் படம் அப்படின்னு சொல்ல பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கல. நான் தான் எனக்குள்ள ஆசை. அதுக்காக தான் வளர்ந்தேன். டைரக்டராக இருக்கும்போது நடிப்பை சொல்லித்தரணும்.
ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏன் டேரக்டர்கிட்ட கற்றுட்டேன் பார்க்க அதெல்லாம் நடிப்பு என்ன மாதிரிலாம் சொல்லித்தராங்க, எப்படிலாம் சினிமாவுக்கு அது உதவுது, அதை செஞ்சு பார்க்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம போடக்கூடாது. இது கேரக்டருக்கு இந்த லிமிட், இதை தாண்டக்கூடாது, இவ்வளோ சிரிக்கணும், கண்ணு மட்டும் சிரிக்கணும், உதற செய்யக்கூடாது, இப்படி சொல்லி கொடுத்து அது நடிப்பை சொல்லி கொடுத்தானே டேரக்டருடைய மேஜர் வேலை. அப்படித்தான் பார்த்துருந்தான். அது உள்ளுக்குள்ள ஒரு நடிகை எடுத்திருக்கான், அது மற்றவங்க கணக்கெல்லாம் தெரியுது. அது நான் எதார்த்த ஆக்சிடெண்ட்டாக தான் நடிக்க வந்தேன். அது தமிழ்நாட்டு மக்களுடைய சகிப்புத்தன்மை நம்மளை நடிகராக ஒத்துக்கிட்டாங்க சார். இல்லை சார், நீங்கள் அந்த காலகட்டத்திலேயே நிறைய ஸ்டீரியோ டைப்லாம் உடச்சிருக்கீங்களே சார். ஹீரோலாம் இப்படி தான் இருக்கணும், லைட்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய பஞ்ச் டைலாக்ஸ்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி கதாபாத்திரம் யதார்த்தமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் வந்து ஒரு கதாநாயகலாம் நடிக்கலான்றதுக்குலாம் நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்கீங்க சார். ஸோ அந்த டைம் பீரியட் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் ஹீரோ பண்ணுறப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, ஏற்றுப்பாங்களா மக்கள், இல்லை இப்படி சொல்லுவாங்களா, குறைகள் சொல்லுவாங்களா, நிறைய ரிஜெக்ஷன் இருந்திருக்கும், நிறைய கேலி கிண்டல்லாம் இருந்திருக்கும்ல சார் அந்த காலகட்டம்? அதெல்லாம் இருந்தது. நான் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே எதிர்க்கிறத மூஞ்சிலாம் அப்படியே இருட்டாகி போச்சு. என்னது நடிக்கிறாரா, அஸ்டண்ட்டுக்காம முகம் இறுக்கி போச்சு. அஸ்டண்ட்? ஆமாம். போன படம் கன்னிராசி ஓகே, இந்த படத்தை நடிக்கிறாரு, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு பயந்தாங்க. இவர் நினச்சாங்க நான் ஒன்றும் அது சின்ன கேரக்டர் தான் அப்படின்னு பண்ண தவிர அதை இவ்வளோ முக்கியத்துவமாக இவ்வளோ பேர் இவ்வளோ ஹீரோவாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் டேரக்டர் உங்களுக்கே எதார்த்தம் பார்த்தேன். அது மக்கள் ஒத்துக்கிறாங்க, அவ்வளோதான். படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஓகே தான், ஆனால் அது நல்லா அந்த கேரக்டர் வரும், நான் ஒரு நடிகனாக பெரிய ஆள் அவன் என்னை நம்பின ஒரு படத்தில் என் அண்ணன் அந்த பாண்டியன் இருக்காரு, அவர் என் கூட காரில் ட்ராவல் பண்ணுவோம். அன்றைக்கி நாகர்கோயிலேருந்து வரோம், வரும்போது சொன்னார் இந்த கேரக்டர் பாருங்க உங்களுக்கு நல்ல பேர் வருங்கன்னாரு. என்னமோ நம்மளை பாராட்ட சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் நல்லா வருங்க அப்படின்ட்டு மனசார பாராட்டினார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் வரைக்கும் நம்மள யாரும் சொல்ல, நிறைய பேர் கேட்டாங்க நீ ஏன் நடிச்ச, வேறு யாரும் நடிச்ச படம் நல்லா இருக்குல்ல, எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்றும் நடிக்கணும்னு ஆசை, எல்லாம் வந்து திட்டினாங்க, என் டைரக்டாக திட்டினாங்க. யார் சார் பேர் சொல்லுவாங்க? ஆனால் படம் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறவங்கள அவங்க அதுதான் வெகுஜன மக்கள் எல்லாருமே உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. யதார்த்தமா அவங்கள பாக்குற மாதிரி இருந்திருக்கும், எல்லாரும் உங்களை தனக்குள்ள ஒருத்தனா பார்த்து மகிழ்ச்சியா கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு, உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொண்டாடுறப்போ? அதுதாங்க மிரக்கல். அதாவது ஏன் நம்மளை ஒத்துக்கிட்டாங்கன்றது இன்னும் தெரியல, ஏன் சில படங்கள் ஒத்துக்காமல் போனாங்கன்றது இன்னும் தெரியல, அது வேற. ஆனால் நடிகனா மக்கள் பார்த்து இவன் நல்லா நடிக்கிறையா, இவன் எனக்கு பிடிக்கிறியா அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறது இல்லை, அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியம், அது என்னமோ சொல்லலாம், கொடுப்பினை அமையிறது அப்படிலாம் சொல்லலாம். ஏன்னா வேறு டெக்னீஷியன் ஒரு கேமரா கற்றுக்கிறது, ஈவன் டைரக்ஷன் கூட தொழில் கற்றுக்கிட்டா வந்துடலாம், ஆமாம் ப்ராக்டிஸில் எல்லாம் வந்துடலாம். ஆனால் ஒரு நடிகனாக வர்றது இருக்குல்ல, அது ஒரு ஹீரோவாக நிற்கிறது கை தட்டணும். ஒரு ஆம்பளை பையன் இன்னொரு ஆம்பளை பையனை பார்த்து சூப்பராக பண்ணாயா அப்படின்னு ஒத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது நான் இப்போல்லாம் அப்புறம் நினச்சி பார்ப்பேன் எப்படி இது அப்படின்ட்டு. அது அவங்க மனசுக்குள்ளே நம்ம உள்ளே போய் உட்காரணும், நம்ம பண்ணுற கலை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும், வியப்பு, ஆச்சரியம், பிரமிப்பு, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்கள நம்மளை தூக்கி அணைச்சிக்கிறாங்க. அது அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஏன் எப்படி அந்த ரூட்டே தெரியாது, ஏதோ ஒரு ரூட்டில் அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னு தெரியாது. நீ கேட்டீங்க போல அந்த சினிமாக்கான அந்த வரைமுறைலாம் நான் இல்லை, என் உயரத்து நார்மலாகவே இல்லை, நான் நார்மல் உயரத்தை கம்மி. அப்புறம் கர்லிங் ஹேரு, அப்புறம் கலரு, அந்த கண்ணில் இப்போ தீட்சம் பார்வை, அவள் நல்ல 6 பேக்கு 7 பேக்குன்னு அது எதுவுமே நான் கிடையாது. ஆனால் ஜனங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம கேரக்டரு அவன் இல்லை, நம்ம தமிழ் மாதிரி இருக்காயா, நம்ம நம்ம மச்சா மாதிரி இருக்காயா,
அப்படின்னு அவங்க க்ளோஸாக கனெக்ட் ஆனாங்க. அப்புறம் அவங்க வந்து என்னை வந்து ஒரு திரையில் பார்க்குற ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படின்னு வியந்து பார்க்குறேன். நம்ம பையன் அவன் அது கொடுப்பேன். அதுக்கு என்றென்றும் சினிமாவுக்கு நம்ம நன்றி கடப்பட்டுட்டே இருக்கணும். அது என்றைக்கும் கிள்ளி பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது. நான்லாம் ஏன் வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி நான் இன்னும் தெரியல சார். என்ன இன்னும் தெரியலன்றீங்க மக்கள். ஒன்றும் யாரும் சினிமாவில் ஜெயிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியும். ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுவார், நிறைய பேருக்கு பிடிக்காது. என்னையா பண்ணுறான் என்னன்னு. ஆனால் அதுதான் பிரமாதம் அர்த்தம். வெளில வந்து பேச வச்சாங்க பண்ணாமல் ஒரு மேட்ரு என்னன்னா அவங்களுக்கு பிடிக்குது. அது ஓகே, யாருக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கும் கணிக்க முடியாது. அது அந்த கதாபாத்திரம், அந்த கதை, அந்த நேரம் இருக்கிற மக்கள் சூழ்நிலை, மக்கள் ரசனை, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இன்னைக்கு இந்த ட்ரெண்டே மாறி இருக்கும். இப்போ போய் நீங்கள் அந்த ட்ரெண்டை சொன்னீங்கன்னு வச்சுக்க, அந்த ட்ரெண்டை மாறி போச்சுல. அதுக்கப்புறம் பழசை பேசவே கூடாது. நான்லாம் ஆண்பாவம் எடுக்கும்போது நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பழசை பேசவே கூடாது. நாங்களாம் மிக்சர் கேமரா பார்த்து மிக்சர்லாம் எக்ஸிபிஷன் வச்சுட்டாங்க. இப்போ நம்மளும் பார்த்தோம், ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன கேமரா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு பேர் இது. இப்போ ஃபிலிமே கிடையாது. ஃபிலிம் போட்டு ஷூட் பண்ணி கேமரா தான் ஒர்க் பண்ணோம். இப்போ ஃபிலிமே கிடையாது, டிஜிட்டல். இது கூட போயிடணும். அது முதல்ல வந்தோடனே டிஜிட்டல்லாம் சும்மா கொஞ்ச நாள் அதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்போ சொல்கிறவங்க இருப்பாங்க. நான் எப்பவுமே அந்த ஆட்டத்தை சேர்த்துக்க மாட்டேன். புதுசாக வந்தால் அது நொட்டை நொல்லை இதெல்லாம் தெரியாது, அது என்னமோ பண்ணுறான், கற்றுக்கணும், கவனிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறேன். எப்பவுமே எந்திர அறிவுகோள், மிஷினரியோட பழகு, அப் டு டேட் மிஷினரி கூட இருந்தால் தான் நீ உலகத்தை சஸ்டெயின் பண்ண முடியும். அதெல்லாம் நாங்கள் எப்போ பண்ணிட்டோன்னா நம்ம பழசாயிடும். நீ என் பேரனுக்கு தெரியுது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. சுருக்கணும் வார சொல்லிடுறான். நம்ம சொல்கிறது யாரும் சொல்லிட்டானே, அவனுக்கு 6 வயசு. ஓகே, அவங்ககிட்ட வர பதில் எதிர்பார்க்க இல்லை, சொல்லிடுறான். அப்படியேப்பா போயிடணும், அவங்களுக்கு கூட இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு பார்க்குற பார்வை உலகம் நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததுல வேற. இப்போ அவங்க அப் டு டேட்டாக இருக்காங்க. அதில் எங்கேயாவது நமக்கு இடிக்கிற மாதிரி விஷயமா இருந்தால் கொஞ்சம் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கரெக்ட், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் பழைய பூமர் அப்படின்றாங்க சார், சொல்லிடுறாங்க. பூமர் தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் பசங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்களும் அறிவாளி, நம்மளை விட அறிவாளின்றத எப்போ உணரணும். காதல்லேருந்து கல்யாணத்துலேருந்து எல்லாமே மாறி போச்சு. சார் ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ ஸோ மச்.